இந்த துர்க்குணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இந்த துர்க்குணம் எப்படி வருது, எதனால வருது அப்படின்னா, இந்த துர்க்குணத்தை குறித்து வேதம் சொல்லும் போது யாக்கோபு 1:21 அது கொடிய துர்க்குணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் கொடிய துர்க்குணம்? அந்த துர்க்குணத்துக்கு அடைமொழி கொடுக்கிறாரு யாக்கோபு. என்ன கொடுக்கிறாரு? அது கொடியது, அது இருக்கவே கூடாதுன்றதை அட்ரஸ் பண்றாரு பாருங்க. அப்ப அந்த கொடிய துர்க்குணம் எதனால நம்முடைய வாழ்க்கையில வருது? இந்த புளித்த மாவாகிய துர்க்குணம் எதனால வருதுன்னா, சங்கீதம் 18:23 வாசிங்க. பக்கம் 680 பழைய ஏற்பாடு, சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து. ஆமா, நல்ல கவனி. துர்க்குணம் உனக்குள்ள எனக்குள்ள வராம இருக்கணும்னா தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுது நாம அவருக்கு முன்பாக மன உண்மையா இருக்கணும். அப்ப அந்த மன உண்மை நமக்கு இல்லை அவருக்கு முன்பாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், சிமியோன் அண்ணன் இருக்காங்க. சிமியோன் அண்ணன் என்னை பார்க்கும்போது என்னை ஏசப்பாவுடைய இடத்துல வச்சு பார்க்கணும். அதே போல நான் சிமியோன் அண்ணனை பார்க்கும்போது நான் என்னவா பார்க்கணும்? ஏசப்பா இடத்துல வச்சு பார்க்கணும். ஏன்னா ஏசப்பாவுக்கு நான் செய்யும் போது தீங்கு செய்வேனா? ஏசப்பாவை நான் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணுவேனா? அவரை வேதனைப்படுத்துவனா? அப்படின்ற சிந்தையோடு நான் ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஏசப்பாவுடைய ஸ்தானத்துல வச்சு பார்த்தனா என்னால உங்களுக்கு தீங்கே செய்ய முடியாது. நான் நிச்சயம் உங்களுக்கு மன உண்மையாக தான் இருப்பேன். ஆனா எப்போ ஒரு மனுஷன் ஏசப்பாவுடைய ஸ்தானத்துல அதை நம்ம அந்த இடத்துல அவங்கள வைக்கலையோ, அங்க நம்ம கிட்ட மன உண்மை இருக்காது. நல்லா கவனிச்சுங்க. நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அதான் சொன்னார். நீங்க சிறைச்சாலையில இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொன்னாரு. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் சொல்லுது, அப்பா நாங்க எப்பப்பா உங்களை பார்க்க வந்தோம்? இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்க என்னத்தை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்ச. சிமியோன் அண்ணனை நான் ஏமாத்தனா? ஆமா. சிஸ்டரை ஏமாத்தனா? ஏசப்பாவை ஏமாத்துது. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? அப்ப ஏசப்பா கிட்ட உங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு இருந்தா, நமக்கு அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லை. நல்லா கவனிங்க. என் எஜமா பார்க்கறான், ஓனர் பார்க்கறான், ஹையர் அபிஷியல் பார்க்கறான், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்லா கவனிங்க. என் தெய்வம் பார்க்கிறார். அந்த உணர்வோடு நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் அப்ப நமக்குள்ள மன உண்மை நிச்சயம் வரும். அந்த மன உண்மை வரும்போது துர்க்குணம் நம்மளை நெருங்கவே நெருங்காது. இந்த மன உண்மை நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்போது, என் ஏசப்பா என்னை பார்க்கிறா, நான் செய்யறத பார்க்கிறா, நான் நடக்கிறத பார்க்கிறா, நான் பண்றத பார்க்கிறா, என் உள்ளத்தை பார்க்கிறா சொல்லி அந்த சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க 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 இந்த துர்க்குணம் நம்மை நெருங்காதபடிக்கு அதை நம்ம விட்டு விலகி செல்லும்.